ஹாய் வணக்கம் ரோகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு பாப்பா ஒருத்தர் ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் டே, எல்லாம் விளையாட்டு காம்படிஷனும் நிறைய வச்சுருக்கான்னு சொன்னாங்க. சரி ட்ரைனிங் கொடுங்கம்மா, நாளைக்கெல்லாம் போட்டு கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கான ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து ரன்னிங் ரேஸ் வந்து ஓடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யார் ஃபஸ்ட் வரீங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த போட்டியில் வந்து தம்பி தான் ஜெயித்தேன். ரொம்பவே ஆர்வமாக விளையாண்டாங்க. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வந்து ஓடிக்கிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மலன் வலிக்கிற போட்டி. அதாவது வந்து மலன் வந்து கையில் வலிச்சிட்டு போய் அந்த டப்பா மாதிரி கொடுத்துருவாங்க. அதில் போய் நிரப்பணும். யார் ஃபஸ்ட் நிரப்புறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து ரெண்டு பேருமே ரொம்ப ஆர்வமாக ஓடியாந்து வந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் தான் வலிப்பேன், நீ தான் வலிப்பேன்னு சொல்லிட்டு நிறையா வந்து ரெண்டு பேருமே வலிச்சாங்க. இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கும் விளையாடுறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வரும். நாளைக்கு போய் விளையாடுறக்கும் வந்து ஒரு பயம் இருக்காது. சரி ஏற்கனவே பண்ணியிருக்கோம் இது தானே அப்படின்னு சொல்லி ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து பாப்பா தான் ஜெயிச்சா. மலன் வந்து நிறைய நப்பிட்டா. நான் விளையாடிட்டு கொஞ்சம் நேரம் பொறுமையாக போட்டிருந்தனால அவள் கொஞ்சம் இதாகிட்டான். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப காமெடியாக போச்சுங்க. சாக்கு போட்டு நம்மளாம் சின்ன வயசில் 90s இருக்கும்போது விளையாடிருக்கோம். இப்போ அவங்க விளையாண்டது ரொம்பவே காமெடியாக இருந்துச்சு. தம்பி தான் சீக்கிரமாக வந்தால் அவனால் நடக்கவே முடியாது. தம்பி குயிக்காக டக்குன்னு ஒடியான்ட்டான். இந்த மாதிரி வந்து உங்கள் குட்டீஸ்க்கு வந்து என்ன விளையாட்டு சொல்லி கொடுப்பீங்க, என்ன மாதிரி விளையாடிருக்காங்க அப்படின்ட்டு இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சாயங்காலம் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஃபுல்லாக ஜாலியாக போச்சு. எல்லாம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்களோ இல்லையா, நான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் அவங்களோட. இந்த மாதிரி குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்ம மனசு ரொம்ப ஜாலியாக இருக்குதுங்க. இந்த மாதிரி வந்து உங்கள் குழந்தைகளோட என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, எந்த மாதிரிலாம் இது பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம்.